ஹலோ. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு புத்தர் கோவில். இதுதான் பாருங்கள், புத்தர் கோவில் இருக்குது. அதோட பிளாக்லாம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னா, இப்போ வேலைகள்லாம் போய்கிட்டு இருக்குது. அதனால் பக்கத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நான் பக்கத்தில் போய் பார்த்தேங்க அன்றைக்கி தான் உள்ள ஏன்னா நிறைய வாட்டி உள்ளே போய் வெளியில் எட்டி பார்த்துட்டு போவேன். ஆனால் கொஞ்சம் ஃபேர்னஸ் ஆகும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி கோவிலெல்லாம் பார்த்துருக்கோம். ஏன்னா மாற்று ரிலீஜியஸ் சர்ச்சு மாஸ்க்கு கூட நம்ம போய் பார்த்துருக்கோம். ஆனால் நெருங்கிய தொடர்புடைய இந்த ரிலீஜியஸ் வந்து நம்ம பார்த்ததே கிடையாது. ஏன்னா பக்கத்து நாடுகளில் தான் இது இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம்னு சொல்லி உள்ளே போனேன். அங்கே ஒன்றும் இல்லை. என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அரச மரம் இருக்குது. அந்த அரச மரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு புத்தர் சிலை வச்சுருக்காங்க. அதை சுற்றி ஒரு ரவுண்டு ப்ளேஸ் வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்களா, நம்ம ஊரில் கோவில் கோபுரம் இருக்குல்ல, கோபுரத்துக்கு பதிலாக அவங்க இந்த மாதிரி சிம்பிள் வச்சுருக்காங்க. அங்கே பார்க்குறீங்கல்ல ஒரு கூரை போட்டது, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த முனிவர் இருக்கக்கூடிய இடம், புத்த பிக்கு இருக்கக்கூடிய இடம். உள்ளே ஒருத்தர் படுத்து கிடந்தார். அவர் தான் வந்து குரு நினைக்கிறேன். அவர் அமைதியாக தூங்கிட்டு இருக்கார். இப்போ வந்து வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க. இல்லை தியான மடம் போல் இருக்குது. இது வந்து பார்க்குறதுக்கு பெரிய பெரிய மரங்கள், இடங்கள் பாருங்கள் எவ்வளோ இடமாக கவர் பண்ணி போட்டிருக்காங்க. பெரிய இடமாக கவர் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. பார்த்தீங்களா, சர்க்குலர் இல்லை நம்ம வந்து அசோகரோட இதை பார்த்துருப்போம். அதே போல் தான் அந்த ஃபீலிங் இருக்குது. நடுவில் அரச மரம் இருக்குது. அரச மரத்துக்கு பக்கத்தில் போய் பார்ப்போமா என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. பெரிய பெரிய மரங்கள் தான் இருக்குது. ஆனால் சுற்றி வந்து ஹிந்துஸ் தான் இருக்காங்க. இது அந்த ஏரியாவில் வாழக்கூடிய, இது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இங்கே வையாவூர் சொல்லி ஒரு ஊர் வழி இருக்குது. அந்த ஊர் போகிற வழியில் இடையில இருக்குது வந்து. இதுதான் பெரிய அரச மரங்க. இந்த மரம் எவ்வளோ நாள் இருந்துச்சுன்னு தெரியல. அந்த கோயில் எப்போ வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு தெரியல. ரொம்ப வருஷமாக இருக்குன்னு தெரியல. போர்டு இன்னைக்கு தான் நாங்கள் பார்த்தோம். அது இருந்தது பார்த்தோம். பெரிய கிணறு போல் இருக்குது. அது கிணறு கிடையாது, சும்மா அதோட சர்க்கிள் வச்சுருக்காங்க. மணி மட்டும் இருக்கும், வேறு ஒன்றும் இருக்காது. அந்த புத்தரோட சிலைகள் இருக்குல்ல, சிலைகள் மட்டும்தான். இங்கே வந்து அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க, லைட் ஏற்றக்கூடாது, ப்ரேயர் பண்ணக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. மணி இருக்குது. பின்னாடி போய் பார்ப்போம் என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிவிட்டு. அங்கே பார்த்தா 2 ஸ்டேஜ் இருந்தது. அதில் ஒன்று வந்து மணிமேகலை பற்றி போட்டிருக்கு, இன்னொன்று பௌத்த தர்மர் போட்டிருக்கு. 2 வந்து தமிழ்நாட்டில் தான். வாங்க ஒன்று ஒன்றா போய் பார்ப்போம். ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமாகவும் இருக்குது ஷூட்டிங் எடுக்கிறது. ஏன்னா எனக்கு அவ்வளோவா அறிமுகமே இல்லை. ஆக்சுவலாக வந்து அங்கே உள்ள ஆட்கள் யாரும் தெரியாது, எல்லாம் பார்க்குறாங்க. பார்த்தீங்களா, ஓவரால் வியூ பார்த்தீங்கன்னா இப்படி எவ்வளோ பெருசாக இருக்குன்னு, எவ்வளோ பெரிய மரம் இருக்கும் பார்த்தீங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மணிமேகலை சொல்லி போட்டிருக்காங்க. அவர் யாரும் தெரியுமா? மணிமேகலை நம்ம மத காப்பியாக இருக்குல்ல, 50 காப்பியங்களில் ஒன்று மணிமேகலை. அவங்கள பற்றி கிளியராக எழுதி கொடுத்துருக்காங்க. அதை எழுதியிருக்கா மணிமேகலைன்னு சொல்லிட்டு. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லேயும் இருக்குது. பார்த்துக்கோங்க. மணிமேகலை அவங்க தான். அந்த எதுக்கு பார்க்குறீங்களா, அதான் உள்ளே ஒரு பெரிய புத்தர் சிலை உள்ளே இருக்குது. அது மெடிடேஷன் பண்ணுவாங்கன்னு தெரியல. அதுக்குள்ளே ஒரு பெரிய புத்தர் சிலை இருக்குது. செகண்ட் போய் பார்ப்போமா, இன்னொரு புத்தர் இருக்கார். ஆனால் அங்கே ஒன்று இருக்கார் பாருங்க. பேக் சைடு வியூ.
பண்ணி வச்சுருக்காங்க சொல்லிட்டு. இது எப்படி ஒரு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு 5 ஏக்கர்ஸ் தான் இருக்குங்க. சின்ன இடம் கிடையாது. நல்லா கலர் அடித்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து போதி தர்மர், காஞ்சிபுரத்துலேருந்து போனார்ல போதி தர்மர் சொல்லுவாங்க, அந்த போதி தர்மர். இங்கே அவருக்கு சிலைகள் இருக்குது இதுக்குள்ளே பாருங்கள். எல்லாம் விசிட் பண்ணுங்கள். அது இடம் எங்கே இருக்குதுன்னு. வையாபூர் ரோட்டில் இருக்குது. இது வந்து பாருங்கள். காஞ்சிபுரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வையாபூர் ரோட்டுக்கு வாங்க, உங்களுக்கு இந்த கோவில் இருக்குது. இங்கே என்னென்ன ஃபெஸ்டிவல் நடக்கும் என்ன ஏதுலாம் அதை பற்றி தான் தெரியலை. நம்ம போய் யாரையும் புக்கை வந்து அப்ரோச் பண்ணலை. அங்கே புக்கு யாரும் இல்லை, ஒரே ஒரு ஒருத்தர் மட்டும் படுத்து கிடந்தார், அவ்வளோதான். பாருங்கள், அந்த கலர் சூப்பராக அடிச்சிருக்காங்களா. வாங்க அந்த புத்தகத்துக்கு என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். நம்ம எல்லாமே சுற்றி பார்த்தாச்சு. அந்த ஒரு கோயிலுக்குள்ளே தான் போய் போகாமல் இருக்கோம். போமா? இடம் எங்கே பெஞ்சு போட்டிருக்காங்களோ அவ்வளோ தூரம் இடம் கவராக இருக்குது இந்த கோயில், புத்த கோயிலுக்கு. இப்போ நம்ம க்ளோஸாக போயிட்டோம். உள்ளே பார்க்க யார் இருக்காங்களான்னு யாருமே தெரியல. ஒரு ஒயிட் ஷர்ட் போட்டு ஒருத்தவங்களும் படுத்து கிடந்தார். வாங்க கவரில் போய் முன்னே என்ன இருக்குன்னு பார்ப்போம். புனிதமான இடம், அமைதி காக்கவும் போட்டிருக்கு, பார்த்துக்கோங்க. இது பார்த்தீங்களா, அந்த என்ட்ரன்ஸ் மேலே பெரிய தெப்ப குளம் போல் இருக்குது. இந்த குளத்தில் வந்து அள்ளி செடி நிறையா வச்சுருக்காங்க. இதுதான் வந்து புத்தஸ். அது உள்ள பெரிய கோயில் இருக்குது, பெரிய உள்ளட்டு சிலை இருக்குது. ஏன்னா நல்லா பார்த்தீங்களா, எப்படி இருந்தது, என்ஜாய் பண்ணிங்களா? எல்லாம் விசிட் பண்ணுங்கள். காஞ்சிபுரம் வந்தீங்கன்னா ஒரு வாட்டி நம்ம டெம்பிளுக்கு போகிறது போல் வந்து புத்த கோயில் ஒரு வாட்டி பாருங்கள். ஏன்னா ஒரு இடத்துல புத்திசம் வந்து செறிவடைந்த இடம் வந்து இது காஞ்சிபுரம் தான். அது காரணங்களால் அது சுத்தமாக அழிஞ்சு போச்சு. இப்போ புதுசாக ஒரு கோவில் கட்டியிருக்காங்க. நிறைய இடங்கள் இன் அண்ட் அரௌண்ட் காஞ்சிபுரத்தில் நிறைய சிலைகள் காட்டுக்குள்ளேலாம் இருக்குது இன்னையும். அதனால் நீங்கள் பாருங்கள், ரசிங்க, என்னென்னு என்கரேஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.